ம். வணக்கம். கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் எப்படி கவிதை எழுத ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல சுஜாதாவோட புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 9th 10th அந்த டைம்ல வந்து ராஜேஷ்குமாரோட கிரைம் நாவல்ஸ்லாம் படித்தேன். அது நிறைய படிக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சம் படிப்புல லாக் வந்துச்சு. அப்புறம் வீட்டில் சத்தம் போட்டாங்க. இன்னமும் அந்த ராஜேஷ்குமார் நாவல்லாம் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் காலேஜ் செகண்ட் இயருக்கு அப்புறம் திரும்பவும் நான் சுஜாதாலாம் படிக்க ஆரம்பித்தேன். காலேஜ் முடிச்சு திருப்பூரில் 1 இயர் வேலை பார்த்துட்டு அப்புறம் டிவிஎஸ்ல வேலை பார்க்க வரும்போது நான் வந்து பேயோன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனார். மீன்ஸ் புக் மூலயமா நான் படிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து ஒரு திமிருத்தனமான ரைட்டர். எப்படி அப்படின்னா, நான் வந்து இப்படி தான் எழுதுவேன், இதுதான் என்னுடைய கவிதை, உனக்கு விருப்பம் இருந்தால் படி, இல்லாட்டி படிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கவிதைகள் எல்லாமே இருக்கும். அவர் ஒரு விஷயம் சொன்னார், கவிதை எழுதுறது அப்படின்னு. அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை மட்டும்தான், அந்த விஷயம் மட்டும்தான் என்னை வந்து கவிதை எழுத இன்ஸ்பயர் பண்ணிச்சு. எப்படின்னா, நீங்கள் கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாளி நிறைய பளிஞ்சு குண்டை எடுத்துக்கிட்டு அந்த பளிஞ்சு குண்டை ஒரு டைப்ரைட்டர் மேலே கொட்டினீங்கன்னா கண்ணாமண்ணான்னு எழுதி டைப் ஆயிருக்குமா, அதுதான் கவிதை. அடுத்தது இன்னொன்று, ஒரு பெரிய எழுத்தாளரோட கவிதையோ இல்லை கட்டுரையோ நாவலையோ மார்ஜின் போட்டு எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் இன்னொரு மார்ஜின் உள்ள கேப் அளவு கிழிச்சிங்கன்னா ஒரு முதல் வரியில 2 எழுத்து, 2வது 2 எழுத்துன்னு பிசுறா வார்த்தைகள் வரும். நான் சொல்றது புரிதுங்களா? அந்த வார்த்தைகள் வந்து சேர்த்தீங்கன்னா அது ஒரு கவிதையா வரும் அப்படின்னு இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா தான் இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கவிதை அப்படிங்கிறது நீ எழுதுறது, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய மனசுல உள்ள ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது தான் கவிதை. நீ அது எப்படின்னா எழுதலாம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புது கவிதைகள் எல்லாமே இப்போ வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. இது போல கவிதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்படி உங்களுடைய கவிதைகள் என்னோட சேனல் இடம் தரணும் அப்படின்னாலும் மறக்காம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.